Hey guys, welcome you all to Samyal with Sisters. சூப்பரான குட்டீஸ்க்கான ஒரு கியூட் வீடியோ பார்க்கலாமா வாங்க. லாலா லேண்ட் தாம்பரம் டு திருமுடிவாக்கம் ஓஆர்ஆரில் அமைஞ்சிருக்கக்கூடிய ஒரு இடம் தாங்க. காசா கிராண்டியோடது. இது பேசிக்காக என்னென்னா காசா கிராண்ட் இன்டர்நேஷ்னல் ஸ்கூல் ஒன்று ஸ்டார்ட் பண்ணுறாங்க அங்கே. அது ப்ரொமோட் பண்ணுற விதமாக இந்த லாலா லேண்ட்டை இன்ஃப்ளேட்டட் பலூன் வச்சுருக்காங்க. ரொம்பவே என்ஜாய் பண்ணுறாங்க பசங்க. நீங்கள் இது புக்கிங் போடணுன்னா புக் மை டிக்கெட்ஸ் ஆப்பில் மட்டும்தான் நம்மளால் புக் பண்ண முடியும். இதோட காஸ்ட் வந்து சில்ட்ரனுக்கு 300, அடல்ட்க்கு வந்து 600. வெயிட் கன்ஸ்ட்ரெயின் எதுவுமே கிடையாது. என் வெயிட்கே அலோவ் பண்ணாங்க உள்ள. ஸோ வெயிட் கன்ஸ்ட்ரெயின்லாம் எதுவும் கிடையாது. சூப்பராக இருக்குங்க. நம்மளும் வந்து ஒரு குட்டி கிட் மாதிரியே என்ஜாய் பண்ணலாம். அவ்வளோ நல்லா இருக்குது. பட் ஒரே ஒரு டிஸ்அட்வான்டேஜ் இல்லைனா நாங்கள் 5:30க்கு புக் பண்ணியிருந்தோம். 5:30 to 7 ஒரு ஸ்லாட் இருக்குது. அகெயின் 7:30 to 9 ஒரு ஸ்லாட் இருக்குது. 9.5 hours. அப்படி புக் பண்ணும்போது 5:30ன்னும் போது வெயில் ரொம்ப டைரெக்டாக படுது. ஸோ ஆப்ஷன் வந்து நீங்கள் 7:30க்கு புக் பண்ணுறது பெட்டராக இருக்கும். கன்சிடரிங் நீங்கள் திருப்பி வீட்டுக்கு போய் ரீச் ஆகிறதுக்கெல்லாம் டைம் ஓகேவா பார்த்துக்கோங்க. இல்லைனா அந்த ஒரு ½ an hour 5:30 to 6 வரைக்கும் வெயில் ரொம்ப இருக்குது. பட் பசங்க ரொம்ப என்ஜாய் பண்ணுறாங்க. ரொம்ப நாள் கழித்து நானும் ஒரு இன்ஃப்ளேட்டட் பலூன் ரைட் போய் அவ்வளோ என்ஜாய் பண்ணேன். ஸோ அடல்ட்டுமே வந்து நம்ம இன்னர் சைல்டு வெளியே வந்துடும் இந்த பிளேஸ்க்கு போனால். நீங்கள் உள்ளே என்டர் ஆனீங்கன்னா 2 சைடு இந்த இன்ஃப்ளேட்டட் பலூன் வச்சுருக்காங்க. பட் நாங்கள் போகிற அன்னைக்கு ஜஸ்ட் 1 சைடு மட்டும்தான் ஆப்ரேட் பண்ணாங்க. இன்னொரு சைடு ஏதோ ஃபால்ட்டுன்னு சொன்னாங்க. பட் அதுக்கான ரீஃபண்ட் அதுக்கப்புறம் அதுக்கு அட்லீஸ்ட் இதில் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஹார்ஸ் அந்த மாதிரி எதுவுமே கன்சிடர் பண்ணல. ஸோ நீங்கள் அதை செக் பண்ணிக்கோங்க போத் த சைட்ஸ் ஆப்ரேட்டட் இருக்கான்ட்டு. அண்ட் அந்த பக்கம் எப்படி இருக்குன்றது இந்த வீடியோ கவரேஜில் பண்ணல. இது வந்து 1 சைடு ஆஃப் த லாலா லேண்ட் மட்டும்தான். ஈவன் கிராண்ட் பேரண்ட்ஸையும் கூட்டிகிட்டு போகலாம், ப்ரொவைடட் அவங்களுக்கு நீ பெயின் லெக் பெயின் எதுவும் இல்லைன்னா. ஏன்னா இங்கே வந்து ரொம்ப நேரம் நம்மளால் பசங்க மாதிரி விளையாட முடியல. நானே கொஞ்சம் நேரம் அப்படியே உள்ளேயே உட்காந்து ரெஸ்ட் எடுத்துட்டேன். அண்ட் சில பேர் ஒரு கிட் மட்டும்தான் அலோவ் பண்ணுற ஒரு பேரண்ட்டோடனா வெளியே நிறைய ஸ்பேஸ் இருக்குது. நீங்கள் வந்து உள்ள பசங்களை அனுப்பிச்சிட்டு வெளியே கூட வெயிட் பண்ணலாம். வெளியே நல்லா ஸ்பேஷியஸாக இருக்குது, நல்ல காத்தோட்டமாக இருக்குது. ஸோ சிங்கிள் பேரண்ட் மட்டும்தான் போகிறீங்கன்னு பிளான் பண்ணிங்கன்னா இன்னொருத்தவங்க வெளியே வெயிட் பண்ணலாம். ஜஸ்ட் நம்ம வெளியே வந்து கூட செக் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி தான் வெளியே வந்து நமக்கு அவுட்டர் ஸ்பேஸ் இருக்கும். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் த வீடியோ. மறக்காமல் சமையல் வித் சிஸ்டர்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃபார் மோர் வீடியோஸ்.